பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாள, பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாள, கை மேல காசுமா, கை மேல காசு. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு கை மேல காசு. வாங்கம்மா வாங்க. எங்களது வாகனத்துல பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், பழைய வாஷிங் மிஷின், ஓடாத பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள், பழைய உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள், ஓட்டை விழுந்த அலுமினியம் சில்வர் பானைகள், அனைத்து வகையான உடைந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு கை மேல காசுமா, பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாள. இவ்வளவு நேரமா நின்று கூவிட்டு இருக்கேன். இந்த தெருவுல ஒருத்தரையும் காணோம். இந்த பக்கமும் எந்த ஆளும் வரலையே. யார் வீட்லயும் பழைய பொருளே இல்ல போலயே. இன்னும் 2 வாட்டி கூட்டு பாப்போம். பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாள, பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு காசுமா காசு. குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அக்கா ஓடி வருது. வாங்கக்கா வாங்க. நாங்க எல்லா வகையான உடஞ்ச பொருட்களையும் வாங்கிக்கிறோம்க்கா. அப்படியாம்மா, எல்லாத்தையும் வாங்கிப்பீங்களோ? ஆமாக்கா, பழைய மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, சைக்கிளு, பழைய உடஞ்ச பாத்திரம், பிளாஸ்டிக் பொருட்கள், பேப்பரு, இப்படியும் எல்லா பழைய பொருட்களையும் வாங்கிப்போம்க்கா. அதுக்கு கை மேல காசு தர போறோம். அப்படியா, காசு தருவீங்களோ? ஆமாக்கா, நீங்க தர பொருளை எடை போட்டு பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல காசு தருவோம். இந்த பேர்ச்சப்பழம், மாம்பழம், கொய்யாக்கா இதெல்லாம் தர மாட்டீங்களா? இல்லையக்கா, இதெல்லாம் இப்ப கிடையாது. காசு தான் பாத்துக்கோங்க. இந்த ஏழை கிழங்கு கூட தர மாட்டீங்களா? அட இல்லக்கா, ஏழை கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இப்ப எதுவும் கொடுக்கறது இல்லக்கா. பொருளை வாங்கிட்டு காசு தான் தரோம். அப்படியாம்மா, சத்த நேரம் இங்க நில்லு, நான் வீட்டுல போய் பழைய பொருளெல்லாம் அள்ளிட்டு வரேன். சரிக்கா, நிக்கிறேன், சீக்கிரம் வாங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாள, கை மேல காசுமா, பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு கை மேல காசு. இந்த அக்கா பெரிய அண்டாவில தூக்கிட்டு வருது. நல்ல எடை உள்ள பாத்திரமா இருக்கும் போல. அதான் தலை மேல வச்சு தூக்கிட்டு வராவப்பா. இன்னைக்கு வியாபாரமே நல்லா இருக்க போகுது. ஏக்கா, பார்த்து மெதுவா எடுத்துட்டு வாங்கக்கா. நான் வேணா ஒரு கை பிடிக்கட்டுமா? இல்லம்மா, நானே இறக்கி வச்சிடுறேன். என்னக்கா, சட்டி நிறைய ஏதோ இருக்கு. ஏம்மா, நேற்று எங்க வீட்டில் வச்சு குழம்பு மிஞ்சிட்டுமா. 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துல போய் சோறு வேற வாங்கிட்டு வந்தேனா, அதில் உள்ள கூட்டு குழம்பு நிறைய மீதி கிடந்து. அதான் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. பழைய பொருள்லாம் வாங்குவீல்ல, இதை எடை போட்டு வாங்குங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுமா. என்ன இப்போ சாட முடியல பார்த்துக்க. அதான் பிரிச்சுக்குள்ள இருந்ததெல்லாம் எடுத்து மொத்தமாக போட்டு கொண்டு வந்திருக்கேன். எடை போட்டு காசு தந்துருமா. தராசு கிராசு ஏதாவது வச்சிருக்கியா? இல்லை வேணுமா, நான் எடுத்துட்டு வரட்டா? ஏக்கா, பழைய பொருள் தான்க்கா வாங்குவேன். அதுக்கு வீட்டில் வச்ச பழைய குழம்புலாம் வாங்குறது கிடையாதுக்கா. இதெல்லாம் எடுத்துட்டு போங்கக்கா. என்னம்மா இப்பதான் சொன்னா வீட்டில் இருக்கிற எல்லா பழைய பொருளையும் வாங்கணும். பழைய சாப்பாடு எடுத்து வந்தா வாங்க மாட்டேங்கியே. ஏக்கா, இதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாக்கா. பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், அது மட்டும் தாக்கா நாங்க வாங்குவோம். ஓ அப்படியா, சரி சரி. என் புருஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காருமா. கொஞ்ச நேரம் நில்லு, நான் அதையாச்சும் தூக்கிட்டு வரேன். சரிக்கா, சீக்கிரம் வாங்க. ஏக்கா. என்னம்மா? ஏக்கா, இந்த பழைய குழம்பெல்லாம் அள்ளிட்டு போங்கக்கா. இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. சரிம்மா, இந்த எடுத்துட்டு போறேன். காலையில் இப்படி ஒரு கிரேக்கு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமே. பழைய குழம்பெல்லாம் அள்ளிட்டு வருது. இன்னும் நில்லுங்க, வேற ஏதாவது கொண்டு வரீங்களா? ஓடுறவ நீ இப்பமா போவாமான்னு வேற தெரியல. சரி, நின்று என்னதான் கொண்டு வரவன்னு பாப்போம். ஏம்மா, இந்த அக்கா என்னத்தெல்லாமா அள்ளிட்டு வருது. ஏம்மா, இந்த பொருளெல்லாம் எடுத்துப்பியா? ஆமாக்கா, இந்த ஐட்டம்லாம் நாங்க எடுத்துப்போம். இதுதாம்மா அந்த காலத்திலே வாங்கின அலுமினிய பானை. என் கல்யாணத்துக்கு சீரவரிசையா தந்தாவை பார்த்துக்க. மழை காலத்துல வெந்நிலாம் இழுதாம கொதிக்க வைப்போம். இப்போ பாரு ஓட்டையை பூச்சி பார்த்துக்க. அதனால இதை இடைக்கி எடுத்துக்கோங்கண்ணே. சரிக்கா. அப்புறம் இதுல இன்னும் கொஞ்சம் இருக்குமா, இதெல்லாம் எடுத்துக்க. ஏக்கா, நான் ஒன்னா எடுத்து பாக்கேன்க்கா. இந்த பானைக்கு எப்படியும் ஒரு 20 ரூபா தரலாம்க்கா. என்னம்மா சொல்றா, 20 ரூபாயா? அந்த காலத்துலயே நல்லா விலை கொடுத்து எங்க அப்பா வாங்கி கொடுத்தாவமா, வெறும் 20 ரூபான்னு சொல்றா. ஏக்கோ, அன்னைக்கு நீங்க புது பானை வாங்கியிருப்பியக்கா, நல்ல விலை கொடுத்து. இப்போ பழைய பானை, அதுவும் ஒழுகுதுன்னு சொல்றிய. இதை போய் எப்படிக்கா நான் முழு விலை கொடுத்து வாங்க முடியும்? 20 ரூபாய்க்கு தாக்க போவோம். பழைய ஐட்டம் பத்தியில. சரிம்மா, ஏதோ சொல்றா, எடுத்துக்க. பழைய பிளாஸ்டிக் சேருமா. இதை போட்டு மாம்பழம் வாங்க நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்க. தெருவில் எங்க மாம்பழம் வருது? ஏக்கா, பிளாஸ்டிக் 1 கிலோ 15 ரூபாய்க்கு தாக்கா எடுப்பாவ. இது 1 கிலோ இருக்காது பார்த்துக்கோங்க. நான் எடை போட்டு எவ்வளோன்னு சொல்றேன். என்னக்கா? என்னம்மா எல்லா பொருளையும் விலை குறைச்சு சொல்றா? ஏக்கா, இந்த பழைய பொருளை இந்த விலைக்கு தாக்க போவோம். நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. எல்லாரை விட நம்மகிட்ட விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். கூடுதலா இருக்குமோ? சரி, அப்பனா எடுத்துக்க. இது என்ன மண் சட்டி மாதிரி இருக்கு? ஏம்மா, அது மண் சட்டி மாதிரி இல்லம்மா, மண் சட்டியே தான். ஏக்கா, மண் சட்டியெல்லாம் எடுக்க மாட்டோம்க்கா. என்னம்மா நீ பழைய பொருளெல்லாம் வாங்குறேன்னு சொல்ற, ஆனா ஒரு மண் சட்டி எடுக்க மாட்டேக்கா, பழைய குழம்பு எடுக்க மாட்டேக்கா. குழம்பு விடா, இந்த சட்டி எடுத்தா என்ன? ஏக்கா, மண் பானை எடுக்க மாட்டேக்கா. சில்வர் பானை, சில்வர் சட்டி, அலுமினிய பாத்திரம், அப்புறம் இந்த பிளாஸ்டிக், இதே மாதிரி பொருள் தாக்கா எடுப்போம். மண் பாத்திரம் வாங்க மாட்டோம். அப்படியா? சரி, இது தந்துருமா. வெயில் காலத்துல தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு இருந்தோம் பார்த்துக்க. இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிட்டு பார்த்தியா, அதான் இடைக்கு போட்டு வேற பொருள் வாங்கலான் இருந்தேன்.
சரிதா, அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிப்போம். ஆ ஏக்கா அப்போ இந்த தட்டையும் இடம் போட்டுடலாம்க்கா. இதுவும் நாங்கள் எடுத்துப்போம். ஏக்கா வேற பொருள் எதுவும் இருக்கா இல்லை இவ்வளோதானா? கோமதிக்கா, என்ன பண்றீக்கா? லட்சுமி, பழைய ஜாமான் வாங்க இந்த பிள்ளை வந்திருக்குமா, அதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அப்படியாக்கா? எல்லா பழைய பொருளையும் வாங்குறாவளோ? ஆமாம், எல்லா வகையான பழைய பொருட்களையும் வாங்குவோம்க்கா. பழைய மிக்ஸி, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, பழைய பாத்திரம், பிளாஸ்டிக் பொருட்கள், சரட்டை, பழைய பேப்பரு எல்லாம் வாங்குவோம். உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துட்டு வாங்க. அப்படியா? எங்க வீட்ல ரொம்ப நாளா பயன்படுத்தின ஒரு பொருள் திடீர்னு உடஞ்சி போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை போய் எடுத்துட்டு வரேன். இடைக்கு எடுத்துப்பீங்களா? ஏக்கா அலுமினியமா பித்தளையாக்கா? இது பிளாஸ்டிக் பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிக் எடுக்க மாட்டீங்களோ? அட இல்லைக்கா, பிளாஸ்டிக்னு எடுப்போம். போய் எடுத்துட்டு வாங்க. சரி, இங்கே நில்லுங்க, வாரேன். கொஞ்சம் பேசிட்டு இருக்க பொருளெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி லட்சுமி, போய் எடுத்துட்டு வா. ஏம்மா, நீ இடைக்கு போட வேண்டாம் பார்த்துக்க. என் வீட்டுக்காரர் இன்னும் கொஞ்சம் பழைய பொருளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காவ. வந்ததுக்கப்புறம் மொத்தமாக போடுன்னு. ஏனுங்க மாமா, சீக்கிரம் வாங்க. எவ்வளோ நேரமாக தான் அங்கே நின்று நோண்டிட்டு இருப்பியே? சீக்கிரம் வாங்க மாமா. கொஞ்சம் நெல்லுமா, இப்போ வந்துடுவாவே. கோமதி கொஞ்சம் தள்ளி நில்லுமா. என்ன மாமா, இப்படி பொசுக்குன்னு சைக்கிள் எடுத்து வந்துட்டியே? எப்படி கோமதி, இது யாரும் ஓட்டுறா? அப்பமே இருந்து ஒரே இடத்துல நின்று இடத்த அடைக்குது. எடைக்காவது போடு, 4 காசாவது கிடைக்கும்ல. ஏன் மாமா, இது முதல்ல வாங்கினதுல இதை போய் இடைக்கப்படணும்னு சொல்றீங்களே? கோமதி மொத வாட்டி வாங்கினதா இருந்தா என்னம்மா, இப்போதான் நம்மகிட்ட பைக் வந்துட்டுல, இது இடத்த அடைச்சிட்டு தானே கிடக்கு, எடைக்கு போட்டுருவோம். ஏம்மா இதை எடைக்கு எடுத்துக்கோங்க. என்ன இந்த சைக்கிளில் 300 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேனே. எம்மாடியோ, இந்த சைக்கிள் வாங்கும்போது என்ன விலை தெரியுமா? வெறும் 300 ரூபாய்க்கு தான் எடுக்கிறீங்க. இத்தனை வருஷமா பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தேன், வெறும் 300 ரூபாய்க்கு எடுக்கிறீங்களே? இக்கா நல்லா துருபிடிச்சு தானக்கா இருக்கு. இதை எப்படிக்கா நல்ல விலைக்கு எடுக்கிறது? 300 ரூபாய்க்கு தாக்கா போவோம். இதுவே அதிகம் தான் பார்த்துக்கோங்க. விடு கோமதி, எடுத்துட்டு போட்டோம். மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு சொல்லுமா. என்னை சைக்கிள் ஒரு 300, அந்த பானை ஒரு 20னே, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் சேர் இந்த தட்டுலாம் சேர்த்து ஒரு 340 ரூபா வரும்னே. ஏமாம்மா, எவ்வளோ விலைக்கு பொருளை வாங்கியிருக்கோம், இப்படி திரும்ப எடுக்கும்போது இவ்வளோ கம்மியான விலைக்கு எடுக்கா? எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொள்ளலாம் அடிக்கா? ஏக்கா இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் என்னக்கா பண்ண போறேன்? அவ்வளோதாக்கா வரும். இதுக்கு மேலே எப்படிக்கா அதிகமாக தர முடியும்? மாமா, எல்லா பொருளும் எடுத்து நம்ம வீட்டுக்கு போவோம் மாமா. இந்த பிள்ளை ரொம்ப கம்மியான விலைக்கு சொல்லுது எல்லாத்தையும். கோமதி பரவாயில்லம்மா, 350 ரூபா கிடைக்கல, வாங்கிட்டு போவோம். காசை கொடுங்க. காலையில எல்லா பொருளையும் வாங்கி எங்களை ஏமாத்தியாச்சு. ஏக்கா நல்ல விலைக்கு தானக்கா எடுத்துருக்கேன், ஏன்க்கா அப்படி சொல்லுதிய? என்னத்த நல்ல விலையோ? ஏங்க மாமா, சீக்கிரம் வாங்க போவோம். 3000 சைக்கிளை வெறும் 300 ரூபாய்க்கு எடுக்கா பாவி மக. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனுஷன் தான். இடத்த அடிக்கிறது கொண்டு இடைக்கு போட்டுட்டாரு. கொண்டு வந்தது எல்லாம் பழைய பொருள். இதுல பல லட்சம் ரூபாய்க்கா போவோம். தூரு பிடிச்ச சைக்கிளுக்கு 300 ரூபா கொடுத்ததே அதிகம். 3000 பீத்திட்டு போய் இந்த பொம்பளை. காலையிலே டென்ஷன் ஆக்குதம்மா இந்த லேடி. இந்த பக்கம் ஒன்று வாரேன்னு சொல்லிச்சு, அதை வேற காணோம். என்னம்மா எடுத்துட்டு வர இவ்வளோ நேரம் ஆக்கிட்டியே? வேண்டாத பொருளை ஒவ்வொன்றா தேடி எடுத்துட்டு வர வேண்டாமா? சரி என்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கம்மா? என்னம்மா இது சின்ன பிளாஸ்டிக் பொருளா இருக்கு? இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்துக்கோங்க. இது எதுக்கும் இப்போ தேவைப்படலை, நீங்களே வச்சுக்கோங்க. சரி, அடுத்த ரேட் வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, எவ்வளவு பழைய துணி எடுத்து வந்திருக்கேன்ட்டு. பழைய துணியா? இல்லை, என் மவளுக்குள்ளதுதான். ஒரு நாளா 2 நாள் தான் போட்டிருப்பா. அதுக்குள்ள வேண்டான்னு சொல்லிட்டா பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்ல புது துணியா தான் இருக்கும். இதை வாங்கிக்கோங்க, நல்ல விலைக்கு போக பார்த்துக்கோங்க. ஏம்மா நாங்க பழைய துணிலாம் வாங்குறது இல்லையே, பழைய வீட்டு பொருட்கள் மட்டும் தான் வாங்குவோம். இதுவும் வீட்டில் உள்ள பொருள் தானே? இல்ல நாங்க துணிலாம் வாங்குறது இல்ல. சரி, அப்ப இதை விடுங்க. இந்த சட்டியை வாங்கிப்பீங்களா? நீங்க தானே உடஞ்ச ஓட்ட உள்ள சட்டிலாம் வாங்குவேன்னு சொல்லிருக்கியே. இது நல்லா பாருங்க, எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குன்னு. இதையாவது எடை போட்டு காசு தாங்க அப்பனா. ஓட்ட உள்ள சில்வர் சட்டி, அலுமினியம் சட்டிக்கு தான் காசு தருவோம். இப்படி பழைய இத்து போன சட்டிக்கெல்லாம் கிடையாது. எப்ப சட்டியை பார்த்தா என்ன பழசா இருக்கு, பல வருஷமா பல பேர் யூஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சியே? எங்க குடும்ப சொத்தே இதுதான். வாட்டையானதால இப்ப யூஸ் பண்ண முடியல, அதான் எடைக்கு போட கொண்டு வந்தேன். இதை எடைக்கு போடுங்க. காலையிலேயே வந்து சேலை எடுக்காதம்மா, துணி எடுக்கிறதும் கிடையாது. இப்படி உங்க பழைய காலத்து ஆதி காலத்து சட்டியை நாங்க எடுக்க மாட்டோம். தூர போட்டு கொண்டத முதல்ல. துவைச்சி எத்தனை வருஷம் ஆகுதோ, நாத்த தாங்கல. போகும்போது ரொம்ப நாளா பயன்படுத்தின ஒரு பிளாஸ்டிக் பொருள் உடஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களா, அது எட்டு வந்தீங்களா? ஆமா எடுத்துட்டு வந்தேன், மறந்தே போச்சு பாருங்க. இருங்க, எடுத்து தாரேன். இந்தோங்க, இத்தனை வருஷம் என் கூந்தல் அழகா பார்த்துக்கிட்டு என் சீப்பு உடஞ்சு போச்சு. எத்தனை வருஷமா வச்சு யூஸ் பண்ண தெரியுமா? இதை பல வருஷமா பயன்படுத்தினதே தப்பு, இதை எடைக்கு வேற படமாக்கும். அதுவும் இல்லாம இதை உளுத்து போன சீப்பை பார்த்து பீலிங் வேற. ஒழுங்கா ஓடிடுமா, எட்டி உதச்சனா பறந்து போயிருவா. ஐயா, அப்படிலாம் சொல்லாதியே. என் சீப்பை வாங்கிட்டு ஏதாவது காசு கொடுங்க. அந்த இத்து போன மக்கு இருக்குல்ல, அதுகிட்ட போடு, எடை போட்டு சொல்லியே. அப்புறம் முடி வாங்கிவீங்களா? முடி என்னதுமா, யானை முடியா? இல்லங்க,
என்னோட அழகான கூந்தலை சீவும் போது கீழே விழும் பத்தியலா, அதையெல்லாம் பொறைக்கு சேர்த்து ஒண்ணா வச்சிருக்கேன். அதை வாங்குவீரா? இப்படி கலர் அடிச்சு பாலாய் போய் கிடக்க இந்த முடியவா வாங்கணும்? ஆமா, தெருல வரும்ல சிக்கு முடின்னு, அதான் சேர்த்து வச்சிருக்கேன். அதுவும் பழைய பொருள் தானே, வாங்குங்க. எடைக்கு போட்டு எனக்கு காசு தாங்களா? ஏம்மா உன் வீட்டுல பழைய பொருளே இல்லையா? இல்லைன்னா போடாதம்மா. இப்படி இத்து போனது உளுத்து போனது கலர் அடிச்சு நாசமா போனதெல்லாம் கொண்டு தராதே. சரி சரி, அப்ப நான் முடி வாங்கலாட்டியும் பரவாயில்ல, அந்த 2 பொருளையும் எடை போட்டு காசு தாங்க. ம் இதை எடை போட்டுட்டாலும் மொத்தம் 3 ரூபா தான் தர முடியும். ஆ, வெறும் 3 ரூபாவா? எத்தனை வருஷமா நான் பயன்படுத்துறது, வெறும் 3 ரூபா தாரா? கொடுக்கறத வாங்கிட்டு போ, இல்லைன்னா தூக்கி தூர போட்டுறேன் பாத்துக்க. என் சீப்பை ஏன்டேதா, நான் இதை பத்திரமா வச்சுக்கிறேன். காலையில வந்துட்டா தகர டப்பா வண்டியை தூக்கிட்டு ஈஎம்பி தாளைக்கு பியார்ச்ச போல வந்துட்டு. அட அறவளுக்கு இத்து போன சீப்பை தூக்கிட்டு வந்துட்டு என் வண்டியை தகட பண்ண சொல்றா? பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாள, பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாள, கை மேல காசுமா கை மேல காசு, பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு கை மேல காசு. வாங்கம்மா வாங்க. எங்களது வாகனத்துல பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், பழைய வாஷிங் மிஷின், ஓடாத பழைய வீட்டு உபயோக பொருட்கள், பழைய உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள், ஓட்டை விழுந்த அலுமினியம் சில்வர் பானைகள், அனைத்து வகையான உடைந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு கை மேல காசுமா, பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாள. வாங்கக்கா, என்ன பொருள் கொண்டு வந்திய? அதான் இந்த சட்டி பானையெல்லாம் கொடுக்கலான்னு வந்தோம். அப்படியாக்கா, சரி இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இது மொத்தம் ஒரு 50 ரூபாய்க்கு தாக்கா வரும். சரி சரி பரவாயில்லைங்க. அப்புறம் அங்கே ஒரு பின்னாடி ஒரு சைக்கிள் தொங்குதுல்ல, அது எவ்வளோ? இக்கா நாங்கள் இதெல்லாம் விற்கிறது இல்லைக்கா, நான் எல்லார்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் வெளியே கொடுத்துருவேன். இது உங்களுக்கு தர முடியாதே. அப்படியா? நல்ல சைக்கிளாக இருக்குது, அதான் கேட்டேன். வேற ஏதாவது பொருள் இருக்கா? இல்லை இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் வேகமாக காசு தரீங்களா? இல்லைக்கா, வேற ஏதாவது இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. இந்த பேப்பரு, சரட்டை, பழைய மிக்சி கிரைண்டரு எதுவாக இருந்தாலும் நாங்கள் வாங்கிப்போம்க்கா. இல்லை வேற எதுவும் இல்லை. இது டக்குன்னு வாங்கிட்டு காசு கொடுங்கலாம், நேராச்சு. அப்புறம் அவையே வந்துடுவாவ. யாருக்கா? அது உங்களுக்கு சொன்னா புரியுது, சீக்கிரம் காசை தாங்க. இழுவ திரும்ப அவையே வாராவலான்னு பார்த்துட்டே இழுவ, நான் காசை வாங்கியிருந்தேன். சரிக்கா, சீக்கிரம் தாங்கலாம். இக்கா, இந்த மோட்டருக்கு மட்டும் தனியாக காசு போடுறேன். இந்த பாத்திரம்லாம் சேர்த்து 50 ரூபா, இந்த மோட்டர் வந்து ஒரு 70 ரூபா போகும்க்கா. இந்த விளக்கெல்லாம் எனக்கு வேண்டாம், மொத்தமா காசை மட்டும் சொல்லுங்க. மொத்தமாவா? ரொம்ப அவசரப்பட்டீல. 120 ரூபா ஆச்சுக்கா. இக்கா அவிய வாராவளே. ஆமா, வேகமா வர ஓடி வருதே. சீக்கிரம் காசு தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வசந்தி அக்கா கிட்ட வந்துட்டாவே. இந்தாங்கக்கா, ஏன் இப்படி அவசரப்படுறிய? அது உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. இழுவ வா போலாம். சரிக்கா. என்னாச்சு? காசு வாங்கிட்டு ரெண்டு இவ்வளவு வேகமா ஓடுது? வசந்தி நில்லுடி, யார் வீட்டு பொருளை தூக்கிட்டு இப்படி ஓடுற? ஏய், நீ என்ன திருட்டு பொருளா வாங்குறா? உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன் பாரு. திருட்டு பொருளா? ஆமா, அவ என் வீட்டு வளவுல இருந்து இதெல்லாம் அள்ளிட்டு வந்து உன்கிட்ட வித்துட்டா. என்னக்கா சொல்றிய? எனக்கு இதெல்லாம் தெரியாதே. தெரியாமலையா திருட்டு பொருளை வாங்கிட்டு அவளுக்கு காசை கொடுத்தா? ஒழுங்கு மரியாதை என் பொருளெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. இக்கா, இந்த பொருளுக்குலாம் காசாவே வாங்கிட்டு போயிட்டாவளே. ஏய், பொருளை தாரியா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா? ஐயோ, போலீஸா? நமக்கு வேண்டாடா வம்பு, ஓடிடுவோம். வாங்கம்மா வாங்க. எங்களது வாகனத்துல பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், பழைய வாஷிங் மிஷின், ஓடாத பழைய வீட்டு உபயோக பொருட்கள், பழைய உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள், ஓட்டை விழுந்த அலுமினியம் சில்வர் பானைகள், அனைத்து வகையான உடைந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு கை மேல காசுமா,